எங்களுடைய தந்தையார மிகப்பெரிய தீர்க்கதரிசின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவரு நேர்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஆனா, எங்களுக்கெல்லாம் அப்போ அது அந்த இன் பிராக்டிஸில் அதை பார்க்கும்போது ரொம்ப கோபம் வந்த சூழ்நிலைகள் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ H1B விசான்னு சொல்லிட்டு ₹1,00,000 வரி போட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு நம்ம இந்தியர்கள் எல்லாம் வெளியே ஏற்றிட்டுருக்காரு இல்லைங்களா? அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலையும் இன வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் தான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க, எல்லாத்துலேயுமே இருக்காங்க, இது எங்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியர்களும் எதிர்ப்பை காட்டுறாங்க. இது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய தந்தையார், என்னுடைய அண்ணா, என்னுடைய பிரதர் கேட் பாஸ் பண்ணிட்டான். அந்த காலத்துலலாம் இப்போ சமூக வலைதளங்கள்லாம் எத்தனையோ சோர்ஸஸ் இருக்குது. அந்த காலத்துலலாம் கேட் பாஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். அந்த கேட் பாஸ் பண்ணிவிட்டு ஒக்லஹோமா யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் அவனுக்கு சீட் கிடைச்சிது. ஆனால் அவருடைய நேர்மைக்காக அந்த ₹1,00,000 தேவைப்பட்டது அந்த காலேஜில் அமெரிக்கா போகிறதுக்கு, அந்த காலேஜில் சேர்கிறதுக்கு. அந்த ₹1,00,000 அவரால் கலெக்ட் பண்ண முடியல. ஏன்னா அவர் அது திரும்ப கட்டுறதுக்காக எதனா ஊழல் பண்ணணும். அப்போ தான் அந்த ₹1,00,000 பணத்தை ஈடு கட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பிரதரை அமெரிக்காவுக்கு அனுப்பாமல் போயிட்டார். இப்போது ஒரு 10 வருஷத்தில் அமெரிக்கர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதில்ல, அவங்க கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறதில்ல, ரொம்ப லேசி ஆகிட்டாங்க, ரொம்ப அதாவது பணக்காரர்கள் மாதிரி வாழ்கிறாங்க. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பணக்காரர்கள் போல் வாழ்ந்துட்டு எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் சும்மாவே நிறைய சம்பாரிச்சிட்டு அந்த பொருளாதாரத்தை இன்னமும் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் பண்ணதுனால தான் அமெரிக்காவில் பொருளாதார வீழ்ச்சி இருக்குது. ஆஸ்திரேலியாவிலையும் அதே நிலைமை தான். ஆனால் இந்தியர்கள் மட்டும் அவங்க நாட்டில் முதலீடு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அந்த கிளாஷ் தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம். இதில் என்னுடைய தந்தையார் அவருடைய நேர்மை அப்படிங்கிற கொள்கை, ஒரு கோட்பாடு, அந்த கோட்லேயே சென்றதுனால என்னுடைய பிரதர் கேட்டில் அவ்வளோ பெரிய பரீட்சையில் பாஸ் பண்ணியும், அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியும், அவ்வளோ கஷ்டம் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியும் அவரை அனுப்பாமல் அவங்களையும் காப்பாற்றிருக்காங்க. இந்த நாட்டுக்காகவும் தன்னுடைய மகனை உழைக்க வச்சுருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி தோணுது. ரொம்ப பெருமையாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் என்னுடைய பிரதர் இது கூட தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வருத்தப்பட்டது உண்டு. எங்களுக்கும் வருத்தமாக இருக்கும். இவ்வளோ பெரிய எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு அமெரிக்காலாம் போக முடியாமல் இந்த மாதிரி இருக்கே நிலமை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்கள் தந்தையார் செய்கிற அந்த கொள்கை செயல்களை எங்களுக்கு அப்போ தெரியாது. கொஞ்சம் வருத்தமாக தான் உற்று நோக்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த விஷயம் இப்போது நிகழ்காலத்தில் இன் ப்ராக்டிஸில் நாங்கள் பார்த்துட்ருக்கும்போது அவ்வளோ பெருமையாக இருக்குது. இந்த நாட்டுக்காகவும் ஒரு நேர்மையான கொள்கை பிடிப்புக்காகவும் வாழ்ந்த தந்தையர்கள் வாழ்க.